ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரிகும் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவாளுக்கு இப்போ ஜென்ம சனி போயின்னு இருக்கு. அடுத்தது 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறாரு வர மார்ச் மாதம் 29 2025 வருஷம். இதனால் உங்களுக்கு பாத சனி விரய சனி முடிஞ்சு ஜென்ம சனி முடிஞ்சு இப்போ பாத சனி வருது. அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். இவருடைய பார்வை பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கார். இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் குறைந்து கௌரவம் குறைந்து எதிரிகளால் அவமானப்படும் சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் எதிரித்தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரத்துக்கு உண்டான நேரம். யார் வீட்டில் இல்லைன்னு கேட்பேன். எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ உங்களை வாலண்டியராக சண்டைக்கு இழுக்கிறதுனே முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டுக்காரர், அதாவது உங்கள் மனைவியோ கணவரோ. அதனால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த பரிகாரத்தை இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பார்வைங்கிறதுனால எதிரிகளால் அவமானம் ஏற்படாமல் இருப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். இந்த பரிகாரம் இது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பொருட்களை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வருமானமே இல்லாதவர்களுக்கே வருமானம் வரும்பொழுது நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுடைய சம்பாத்திய லெவல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வருமானம் வர்றதுனால கடன் அடைப்பேடு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஏமாந்த பணத்தை கூட நீங்கள் திருப்பி பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதனாலேயும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்கள் பேரில் அரசாங்க வழக்கு தொடுத்திருந்தாலோ இல்லை தனிநபர் வழக்கு தொடுத்திருந்தாலோ அந்த நபர்களே அந்த வழக்கை வாபஸ் பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு சில பொருட்களை வச்சு பண்ணணும். அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, வெள்ளை பட்டு துணி முதல்ல வாங்கணும். வெள்ளை பட்டு துணி 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. அந்த வெள்ளை பட்டு துணியை 1 மீட்டர் நல்லா அகலமாக விரித்து வச்சுட்டு அதில் வெத்தலை பாக்கு, இந்த வெத்தலை பாக்கு பார்த்தேன்னா 11 வெத்தலை 11 பாக்கு உங்களுக்கு அதிகமான பரிகாரம் இருக்கும். இதில் 11 வெத்தலை வைக்கணும், 11 கொட்டை பாக்கு வைக்கணும். நல்ல கொட்டையாக இருக்கும் அந்த பாக்கு. அந்த 11 கொட்டை பாக்கு வைக்கணும். 3 விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் எல்லா ராசிக்கும் ஒரே கணக்கு தான். அதனால் நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேணாம் எவ்வளோ விரலி மஞ்சள் வைக்கணுமா, 3 வச்சா போதுமா, 4 வச்சா போதுமா, இல்லை 3 தான். 3 விரலி மஞ்சள் வச்சா போதும். அதை வைத்து விட்டு அது கூட 11 ஏலக்காய் 11 கிராம்பு. ஏன்னா உங்களுக்கு தான் அதிகமான பரிகாரம். அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 11 ஏலக்காய் 11 கிராம்பு 11 1 ரூபா காயினோ இல்லை 11 5 ரூபா காயினோ எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெள்ளை பட்டு துணியில் வச்சு அதை நல்லா, எதுக்கு வெள்ளை பட்டு துணின்னு ஒரு கேள்வி வரும்ல உங்களுக்கு. இந்த வெள்ளை பட்டு துணி எதுக்காக வைக்கிறதுனா, உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் பாதகத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு 6ஆம் வீடு, அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம், 6ஆம் வீடு கடகம். இந்த கடகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சந்திரன். இந்த கடகம்தான் உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானம். ருணம் கடன், ரோகம் ஆரோக்கியம் வியாதி, கடன் எதிரி, அடுத்தது எதிரி, சத்ருங்கிறது எதிரி. உங்களுக்கு இந்த ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இடம் 6ஆம் இடம் கடகராசி. இந்த கடகராசி அதிபதிக்கு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த வெள்ளை பட்டு துணி. ஏன்னா அவர் கொஞ்சம் ராஜகிரகம், அதாவது அவர் தான் மெயின். சந்திரனும் சூரியனும், சந்திரன் மாத்திருக்காரகன், சூரியன் பித்திருக்காரகன். அதனால் சந்திரனுக்கு மரியாதை கொடுக்கணும், அடுத்தது குருவுக்கு கொடுக்கணும். அதனால் வெள்ளை பட்டு துணியில் இந்த பொருட்களை, அதாவது வெத்தலை 11 வெத்தலை 11 பாக்கு 3 விரலி மஞ்சள் 11 கிராம்பு 11 ஏலக்காய் 11 1 ரூபாயோ அல்லது 5 ரூபாய் நாணயங்களையோ அந்த துணியில் வச்சு நல்லா மூட்டையாக கட்டிடணும். வேறு நூலோ துணியோ வச்சு கட்டக்கூடாது, கயிறு வச்சு கட்டக்கூடாது. இந்த துணியை வச்சே அதை நல்லா இழுத்து கட்டிடணும். நல்லா விழாமல் இழுத்து கட்டிட்டு அதை உங்கள் வீட்டில் உங்கள் ஆற்று சுவாமி சந்நிதியில் வச்சுக்கோங்க. உங்கள் ஆற்று சுவாமி சந்நிதியில் வச்சுட்டு, இல்லை உங்கள் வீட்டில் சுவாமி படம் இருந்ததுன்னா சுவாமி படத்துக்கு கீழே வச்சுக்கோங்க. 11 திங்கட்கிழமை தினமும் அந்த மூட்டைக்கு அர்ச்சனை செய்யணும். என்ன அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சிவனுக்கு உண்டான சிவ அஷ்டோத்திரம் சொல்லி
நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். சிவ அஷ்டோத்திரம் சொல்லி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அதை அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த வச்சிருக்கையில் இந்த வெண்பட்டு மூட்டை அதுக்கு வந்து தயிர் சாதம் நிவேதனம் செய்துவிட்டு அந்த தயிர் சாதத்தை விநியோகம் பண்ணணும். அடுத்த வாளுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது. நான் முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் அடுத்த வாளுக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு கேள்வி வரும், அவள்லாம் வாங்க மாட்டாளே அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிரசாதமாக கொடுத்தா யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. முடியாதவா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நாய்களுக்கோ இல்லை காக்கைகளுக்கோ போட்டு விடலாம், தப்பு கிடையாது. இதை பண்ணிவிட்டு அந்த 11 திங்கக்கிழமை வந்து அந்த மூட்டைக்கு பூஜை பண்ணணும். அதாவது நீங்கள் கட்டி வச்சிருக்கிற மூட்டை, அது வந்து மூட்டை கிடையாது, அதுதான் உங்களுடைய பரிகார தெய்வமே. அதை வந்து தெய்வமாக நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணணும். சிவ அஷ்டோத்திரம் சொல்லி அதுக்கு 11 வாரமும் அர்ச்சனை பண்ணிவிட்டு எந்த பூவை வச்சு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து வெள்ளை பூக்களை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். வெள்ளை கலர் பூவை வச்சு, ஏன்னா சந்திரனுக்கு உண்டான கலர் வெள்ளையை வச்சு வெள்ளை பூவை வச்சு அர்ச்சனை பண்ணணும். தாழம்பூ யூஸ் பண்ணக்கூடாது. தாழம்பூ இல்லாமல் பண்ணுங்கள். அதுவும் நாகலிங்க பூ கிடச்சிதுன்னா இன்னும் விசேஷம். நாகலிங்க பூ வச்சு கூட அர்ச்சனை பண்ணலாம். அதை வெள்ளை பூவை வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு இது 11 வாரம் பண்ணணும். 11 திங்கக்கிழமை பண்ணணும். இந்த 11 திங்கக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 3 திங்கக்கிழமை அதுக்கு தினமும் சந்தனம் குங்குமம் இட்டு நமஸ்காரம் பண்ணிவிடுவாங்க. 11 3 14 வாரம் ஆகிடும். 14 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மதுரையில் சொக்கி குளம்னு ஒரு இடம் இருக்குது. சொக்கி குளத்தில் வந்து சோமலிங்கேஸ்வரர், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே குன்றத்தூர் பக்கத்தில் சோமங்கலம், அந்த சோமங்கலம் அல்லது சொக்கிக்குளம், மதுரை சொக்கிக்குளத்தில் இருக்கக்கூடிய சோமலிங்கேஸ்வரர், இந்த சோமலிங்கேஸ்வரருக்கோ சோமங்கலத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கோ சிவனுக்கோ நீங்கள் போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த வெண்பட்டு துணியில் வெள்ளை துணியில் கட்டி வச்சுருக்கலே இந்த மூட்டை, அந்த மூட்டையை கொண்டு போய் அப்படியே அங்கே இருக்கிற உண்டியில் காணிக்க செலுத்திடுங்க. இதை செய்வதன் மூலமாக அந்த பணத்தை உங்களுக்கு ஆகர்ஷணம் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவார். சம்பாத்தியத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இத்தனை நாளாக பண கஷ்டம், பணமே இல்லாமல் இருக்கேளு, நஷ்டத்தில் ஓடின்னு இருக்கேளு, கடனை வாங்கி ஓட்டின்னு இருக்கேளு. இப்போ இதை பண்ணுறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் அதிகரிக்கும். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பேளு. வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுனால கடன் வாங்கிறத நிறுத்துவேளு. இதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். சார், நான் வந்து பர்சனல் லோன் வாங்கிட்டு என்னால் கட்ட முடியல, என்னோடய சிபில் ஸ்கோர் வந்து 200க்கு கீழே போயிடுது சார். நீங்கள் உங்கள் சிபில் ஸ்கோரை மறுபடியும் 750க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிமுறை இது. இதை பண்ணினேன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். மீண்டும் கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். ஆனால் நீங்கள் கடன் வாங்க மாட்டேன். உங்களை தேடி வருமா. பேங்க்காரெலாம் வந்து, சார் நீங்கள் வாங்கிக்கோங்க சார், உங்களுக்கு 800 சிபில் ஸ்கோர் 800 இருக்குது சார், வி ஆர் ரெடி டு ஆஃபர் யூ. இப்போ என்கிட்ட கேட்டுருக்காங்க, எல்லோரும் கேட்குறாங்க, சார் உங்களுக்கு வந்து என்ன லோன் வேணும் சார். நாங்கள் கூட எனக்கு லோனே வேணாம், நான் நிம்மதியாக இருக்கேன். ஏன்னா கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள். நம்ம தலையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் தான் நமக்கு வருமானமே வராது. நமக்கு வருமானம் வரும்போதெல்லாம் எவனும் எவனும் நம்ம கேட்க மாட்டோம். வருமானம் எப்போ குறையிறதோ அப்போ தான் அவன் வந்து கடன் ஜாஸ்தி வாங்குமா. அதனால் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும், வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கிறதன் மூலமாகவும் உங்களுடைய கடனை அடைப்பீர்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த எதிரிகள் ஏற்படுத்தின சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு சோமலிங்கேஸ்வரர் அல்லது சோமங்கலம், சென்னைக்கு பக்கத்தில் குன்றத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உங்களுடைய காணிக்கையை செலுத்தி வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் விலகி வருமானம் அதிகரித்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் கடன்களற்ற நிம்மதியான வாழ்க்கையும் ஏற்படும். நிம்மதியான தூக்கம் ஏற்படும். ஏன்னா சோமலிங்கேஸ்வரர் வழிபட்டால் மன நிம்மதி ஏற்படும். கற்பனா சக்தி நிதானமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.